Hello students, welcome to HIBA Max 11 Standard Max Chapter 11 Integral Calculus Example 11.10 இந்த வீடியோல solve பண்ணலாம். If f dash of x is equal to 3x square minus 4x plus 5 and f of 1 is equal to 3, then find the value of f of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. So questionல பார்த்தீங்கன்னா f dash of x கொடுத்துருக்காங்க. ஸோ f of x ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா f of 1 f dash கிடையாது, f of 1 and f of x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இன்டிகிரேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இன்டிகிரேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுதான் கான்செப்ட். இதான் செய்ய போகிறோம். சொல்யூஷனில் given f dash of x is equal to 3x square minus 4x plus 5. இப்போ நான் f of x கண்டுபிடிக்கணும்னா integrate on both sides. So ரெண்டு சைடு நம்ம இன்டிகிரேட் பண்ணோம். அப்போ integration of f dash of x is equal to integration of 3x square minus 4x plus 5 into dx. f dash of x integrate பண்ணா f of x என்னன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3x square integrate பண்ணா 3x 2 plus 1 3 divided by 2 plus 1 3 minus 4 x power 1 plus 1 2 divided by 2 plus 5 into x plus c. இப்போ 3 cancel, 2 1s are 2 2s are, therefore x cube minus 2x square plus 5x plus c. இப்போ f of x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ c ஓட வேல்யூ தெரியணும் இல்லையா? அப்போ தான் f of x கம்ப்ளீட்டாக என்னன்னு தெரியும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, f of 1 is equal to 3. அப்போ x இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட வேல்யூ 3 வரும். ஸோ f of 1 is equal to 1 cube minus 2 into x இருக்கிற இடத்துல 1 square plus 5 into 1 plus c which is equal to 3. இதோட ரிசல்ட் என்ன, 3. 1 cube 1 minus 2 1s are 2 plus 5 plus c is equal to 3. 1 minus 2 minus 1, 5 minus 1 4, 4 plus 3, 4 plus c is equal to 3, c is equal to 3 minus 4, therefore c is equal to minus 1. c ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா f of x ஈஸியாக எழுதிடலாம். x cube minus 2x square plus 5x minus 1. அடுத்த எக்ஸாம்பிள் 11.11. A train started from Madurai junction towards Coimbatore at 3 p.m. ஸோ 3 p.m.னா டைம் வந்து 0, அதாவது ஸ்டார்டிங்கில் இன்னும் டைம் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங். வித் வெலாசிட்டி v t is equal to 20 t plus 50 kilometers per hour where t is measured in hours. Find the distance covered by the train at 5 p.m. டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிவனில் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, v of t is equal to 20 t plus 50 and டைமிங் வந்து 3 p.m. ஸ்டார்ட் ஆகுது, எண்டு வந்து 5 p.m. அப்போ t ஹவர்ஸில் எடுக்கிறது வந்து 2 ஹவர்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் விஷயம். சரி, இப்போ டைம் இருக்கு, நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போது டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடா, கரெக்டாக? ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நமக்கு டைம் வேணும்னா டைம் மேலே போடும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வந்து கீழே வந்துடணும். இதுதான் இப்போ கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்கல்ல, v of t is equal to எப்படி வரும்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸோட வேல்யூ இங்கே வந்து ds divided by dt. இது ஸ்பீடு இல்லை டிஸ்டன்ஸ், இதுதான் ஸ்பீடு. இப்போ இஸ் ஈக்குவல் டு 20t plus 50. இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா integrating on both the sides. So integration of dx by dt is equal to integration of 20t plus 50 dt. கரெக்டா? இதை இன்டிகிரேட் பண்ண s is equal to 20t
t power 1, so t square by 2 plus 50 into t plus c. 2 1 time, 2 10 time. Therefore s is equal to 10 t square plus 50 t plus c. இப்போ அடுத்தது c கண்டுபிடிக்கணும். c கண்டுபிடிக்கிறதுக்கு at startingல at beginning or starting எப்படி வேணா எழுதிக்கலாம். at beginning டிஸ்டன்ஸும் 0வா இருக்கும், டைமும் 0வா இருக்கும். கரெக்டா? ஸ்டார்டிங் இன்னும் ட்ரெயினே ஸ்டார்ட் ஆகாத போது டிஸ்டன்ஸும் கவர் ஆகிருக்காது, டைமும் எடுத்திருக்காது. ஸோ 0 is equal to 10 into 0, 10 into t இருக்கிற இடத்துல 0 ஸ்கொயர் ப்ளஸ் 50 into t இருக்கிற இடத்துல 0 ப்ளஸ் c. எல்லாமே 0 ஆகிடும். Therefore 0 is equal to c. இதுவும் 0 தானே, டேரெக்டாக 0 is equal to c. Therefore s is equal to 10t square plus 50t plus 0. ஸோ 0 எழுத வேண்டாம், எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை. ஸோ எஸ் கவர்ட் பை வென் டிஸ்டன்ஸ் அட் டைம் 2 hours, 2 மணி நேரம் கழிச்சு 5 pmல எவ்வளோ தானே. அப்போ டீயோட வேல்யூ 2ன்னு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும். s is equal to 10 into 2 square plus 50 into 2. s is equal to 10 into 2 square, 2 2s are 4. 50 into 2, 100. Therefore s is equal to 40 plus 100. s is equal to 140. Distance kilometer per hour னு கொடுத்திருக்கனால நம்ம கிலோமீட்டர்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, example 11.12. The rate of change of weight of a person W in kg with respect to their height. So weight with respect to height in centimeter is given approximately by dW by dH is equal to 4.3 into 4.364 into 10 power minus 5 h square. Find weight as a function of height. Also find the weight of a person whose height is 150 centimeter. First weight ஓட function என்ன, W என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது height 150 இருக்கும்போது weight என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதிடலாம். dW by dH முதல்ல கொடுத்துட்டாங்க. 4.364 into 10 power minus 5 h square. ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம W என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. W கண்டுபிடிக்கிறதுக்கு integrating on both sides. Next line integration of dW by dH is equal to integration of 4.364 into 10 power minus 5 h square dH. இங்க ஒரு வாட்டி இதை integrate பண்ணலாம். dW by dH னா W is equal to constant value 4.364 into 10 power minus 5 constant. h square integrate பண்ணும். அப்போ h 2 plus 1 3 by 3 plus c. இப்போ இதுதான் ஃபங்க்ஷன். கரெக்டாக டபிள்யூட ஃபங்க்ஷன் இதுதான். இப்போ வெயிட் ஆஃப் அ பர்சன் 0 இருந்தால் ஹைட் ஆஃப் அ பர்சனும் 0. எதுவுமே இல்லை, ஹைட்டும் இல்லை வெயிட்டும் இல்லை இல்லையா. பிகாஸ் இது ரெண்டும் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அப்போ இதை வச்சு தான் நம்ம சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 0 is equal to 4.364 into 10 power minus 5 0 cube by 3 plus c. 0 into anything complete 0. Therefore c ஓட வேல்யூ 0 கிடைக்குது. அப்போ w எப்படி மாறும் பாருங்க. 4.364 into 10 power minus 5 h cube by 3 plus c 0. அது வேண்டாம். இப்போ அடுத்தது when height is 150 கேட்குறாங்க. when height is 150 centimeter. But w is equal to 4.364 into 10 power minus 5 into 150 cube divided by 3. இதை சால்வ் பண்ணணும். w is equal to 4.364 into 10 power minus 5 நான் divided by 1 2 3 4 5 zeros எழுதிக்கலாம். சரிங்களா. and 150 cube 150 into 150 into 150 divided by 3 ஒரே ஒரு 3 மட்டும் தான் இன்டூவில்.
இப்போ இது கேன்சல் பண்ணும், 3 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம். கிளியரா? அடுத்தது பாருங்கள், 5 3s are 5 20s are 3 3 cancel. Again 5 3s are 5 4s are 4 one time, 4 ones are 4 point, 4 9s are 36, திருப்பி 1. So 1.091 into 15 into 3. W is equal to 1.091 into 15 into 3. ஒரு இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். அந்த மூணுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் டபிள்யூட வேல்யூ 49.095 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி டபிள்யூட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா 49 kgன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் 0.095 தான் இல்லையா? ஸோ 49 kgன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த ஆன்சர். Therefore, the weight of the person whose height is 150 centimeter is 49 kg. முடிச்சிடலாம். Understand of the sum.